ரொம்ப மோசம் அடைந்த இடமே எகிப்து தான். அவங்க உழைத்த சம்பளம் கூட வரல, அவங்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. கையை கட்டி குனிந்து தான் வேலை செஞ்சாங்க. சரியான ஆகாரம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யணும். இருளில் இருந்தாங்க, சாபத்தில் இருந்தாங்க, தரித்திரத்தில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க, நோயில் இருந்தாங்க, வியாதியில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், விடுவித்தார். நான் சொல்கிறேன், உங்களை விடுவிக்க போகிறார். என்ன மோசமான நிலையாக இருந்தாலும், உன்னை பிசாசு எவ்வளோதான் பிடிச்சி வச்சிருந்தாலும், நீ என்னை நோக்கி பார்த்தீங்கன்னா நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன், நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்றாரு. வரவே முடியாத இடத்துலேருந்து உன்னை வர வைப்பேன், விடுவிக்கவே பட முடியாத இடத்துலேருந்து உன்னை விடுவிப்பேன், ரட்சிக்கவே பட முடியாத இடத்துலேருந்து உன்னை ரட்சித்து வெளியே கொண்டு வருவேன், வெளிச்சத்தையே பார்க்க முடியாத இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தை பார்க்க வைப்பேன், ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாத மோசமான நிலையில இருக்கிறியா, நான் உன்னை வெளியே கொண்டு வந்து பார்க்க வைப்பேன்.